ஸோ தமிழ் வணக்கம் நிபுணர்களுக்கு என் தமிழ் வணக்கம். டே ஒன் மழையில் போயிடுச்சு. டே 2 and 3 நடந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் இந்தியா பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாய் ஜோஷா, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆசிஸ் என்ன சொல்கிறது, ஸ்டீவ் ஸ்மித் இவ்வளோ நாளாக ஃபார்மில் இல்லை, திடீர்னு வந்து இறக்குனாரு ஒரு செஞ்சுரியை, பயங்கரமாக ஆடினாரு. ஃபஸ்ட்டு 30 ரன்ஸ் ரொம்ப அக்லியாக இருந்தது, பட் அதுக்கப்புறம் சூப்பராக ஆடி அவர் பேக் டு ஓல்ட் ஸ்மித் வந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் வழக்கம் போல் இந்தியா வந்துட்டாலே அவர் வந்து பயங்கரமாக செஞ்சுரி அடிக்காமல் கீழே இறங்க மாட்டாரு. ஸோ அதை பற்றியும் பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரோட செஞ்சுரி ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸப்ஷனல் லாக்ஸ் இந்த மாதிரி சத்தியமா சொல்றேன். எப்படி சொல்றது, இந்தியாவுக்கு நடக்கணுமா இல்ல வேற என்னன்னு தெரியல. டிராவிஸோட லாஸ்ட் 5 லாக்ஸ் வந்து இங்க கபல டக்கு 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 அப்புறம் செஞ்சுரி. எனக்கு என்னடா இவரு இந்த மாதிரி இப்படி அடிச்சா என்ன பண்றதுன்னு தெரியல இந்தியா, சத்தியமா சொல்றேன். ஆனா ரெண்டு பேரும் பக்கால மைண்ட் செட் தான் இறங்கிருக்காங்க. கரெக்டா டே 1 வாஷ் அவுட் ஆகும்போது ஸ்பில் போட முடியல. பும்ரா வந்தாலே பக்கா ஸ்பில். இந்த ஃபர்ஸ்ட் 6-7 ஓவர்ஸ்ல 2 விக்கெட் தாச்சு பக்காவா. அதுக்கப்புறம் 2 பேர் செட் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால. லிட்டரலா ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. மைண்ட் செட் கிளியரா இருந்துச்சுங்க. வெயிட் பண்ண அவங்க பால் ஹோல்ட் ஆக வெயிட் பண்ணிட்டாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் ஸ்டீவ் ஸ்மித் வந்து கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ரன்ஸ் தான் மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபிளா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன், பால் வெயிட் பண்றாங்க, பால் ஹோல்ட் ஆக வெயிட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிழிச்சு விட்டுருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆல்சோ பவுலிங் எண்ட்ல சப்போர்ட் இல்ல. சோ ஆஃப் கோர்ஸ் அடிக்க தான் செய்வாங்க. இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. கரெக்ட். ஸோ ஒரு டே 1 மழையில் போனதே ஒரு பெரிய லாஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஆக்சுவலாக இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டாங்க, பட் ஒரு மூமெண்ட் கூட இல்லை. அந்த இனிஷியல் 13 ஓவர்ஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேல. அந்த மூமெண்ட்டே இல்லை. பும்ராக்கே ஆக்சுவலாக அவ்வளோவா மூமெண்ட் இல்லை. ரெண்டு பேருமே ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் பும்ரா வந்து யாருன்னு காமிச்சாரு. ஆஸ் யூஷுவல் பும்ரா ஷோ, த லோன் வாரியர் தான் சொல்லி ஆகணும். எல்லா மேட்சும் அவர் தான். பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுமா பும்ரா, பவர் பிளேல விக்கெட் நியூ பால்ல விக்கெட் எடுக்கணுமா பும்ரா, டெத்தில் டெய்லண்டர்ஸ் எடுக்கணுமா பும்ரா, அப்படி இப்படின்னு பும்ரா வந்து என்ன சொல்கிறது, அவரோட ஒர்க்லோட அடிஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த வாட்டியும் அவர் தான் ஒரு 6 எடுத்து நம்மளை கொஞ்சம் டீசெண்டாக இது பண்ணியிருந்தாரு. பும்ராவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு மேல பவுலராக என்ன பண்ண இதுக்கு மேல அவரெல்லாம் என்ன பண்றதுதான், நான் என்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அந்த விஷயத்துல. ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ரொம்ப எப்படி சொல்றது, இப்போ லிட்டரலா டீமே கேரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்தியா ஆஸ்திரேலியா விட கிடையாது, மும்பை ஆஸ்திரேலியா ஆல்ரெடி லிட்டரலா 70 விக்கெட்ஸ் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்பயே. ஆனா இப்போ லிட்டரலா இந்தியாவோட கேம் பிளான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த பேஸ் அட்டாக் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். பும்ரா மட்டும் சொல்ல மாட்டேன், ஆகாஷ் தீபு நல்லா போட்டாரு. அதே மாதிரி ஒரு சிக்கர் ரெக்கார்டோட சூப்பரா போட்டாரு. பட் யூ வாஸ் அந்த கீழ் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல இது பண்ண முடியல. அண்ட் நம்ம மிச்சக்கிற பவுலர்ஸ் நம்ம கொஸ்டின் பண்ணி ஆகணும். பும்ரா, ஆகாஷ் தீபு ரெண்டு பேரும் விட்டுலாம். மிச்ச 3 பேரும் நம்ம கண்டிப்பா கொஸ்டின் பண்ணி ஆகணும். ஏன் அப்படி போட்டுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் அது. சோ அப்கோர்ஸ் நமக்கு சப்போர்ட் இல்லங்கிற போது நம்ம கண்டிப்பா இப்போ மொத்த கேம் பிளானையும் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ இருந்த பேஸ் அட்டாக்கும் நம்ம கபால வின் பண்ணாங்க பேஸ் அட்டாக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க ஒரு ப்ராப்பர் சிங்கோட எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரே ஒருத்தரால எவ்வளவு நாள் டீமை கேரி பண்ண முடியும்? ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணுமா இல்லையா? ஒரு லாங் ஸ்பெல்ஸ் எல்லாம் போடுறாரு, ஓகே ஃபைன். பட் மத்த பவுலர்ஸ் கிட்ட சப்போர்ட் இல்லாத போது கண்டிப்பா இந்தியா அடிவாங்க தான் செய்வாங்க. ஆகாஷ் தீப் சொன்ன மாதிரி நல்லா போட்டிருந்தாரு. பட் சிராஜ் வந்து ரொம்ப ஆர்டினரியாக இருந்தார். ரன்ஸும் லீக் பண்ணிவிட்டு ஒரு விக்கெட் எடுக்கிற அறிகுறியே இல்லைன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தார். இந்தியன் பேட்டிங் அகெயின் என்ன ஜெய்ஸ்வால் என்னங்க, ஃபர்ஸ்ட் பாலே எட்ஜில் 4, அடுத்த பால் கொஞ்சம் சேஃபாக டிஃபென்ஸ் ஆடுவார்னு பார்த்தா கையில் கேட்ச் கொடுத்துட்டு போகிறார் ஃப்ளிக் ஆடி. அண்ட் இவர் நம்ம விராட் கோலி அந்த 4th ஸ்டம்ப் ஆஃப் ஸ்டம்பில் போட்டாலே ஒரு டிரைவ் ஆட போய் அவுட் ஆயிடுறாரு. ரொம்ப போரா இருந்தது இன்னைக்கு இந்தியன் பேட்டிங். ரொம்ப ஆர்டினரி. லைக் இந்தியன் டீமா இது இந்தியன் டீமாங்கிற மாதிரிதான் இருந்துச்சு சத்தியமா சொல்லணும்னா. யாருமே ஒரு ப்ராப்பராவே அவங்க என்ன பண்ணணுங்கிறது, இப்போ ஒரு ஹியூஜ் டார்கெட் இருக்கு. இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 400 ரன்ஸ் டார்கெட் இருக்குங்கிற போது அதை எவ்வளவு ப்ராப்பரா சேஸ் பண்ணும், அவங்களோட கேம் பிளான் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணுங்கிறத வந்து இது சொல்றது, இது வந்து எப்படி சொல்றது, கேம் வித் ஹையஸ்ட் லெவலுங்கிற போது அவங்க கண்டிப்பா அதை ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இந்த மாதிரி எத்தனை மேட்ச் பார்த்துருப்பாங்க. பட் அவங்களே இப்படி இது பண்றாங்கிற போது இட்ஸ் டெஃபினெட்லி கொஸ்டின் மார்க் தான் சொல்லி ஆகும். இப்போ ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் இவங்களே இப்படி இது பண்றாங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஃபீல்ட் வந்து வரவே பண்ண முடியாதுங்க இந்த விஷயத்துல.
அதான் ஆஃப்கோர்ஸ் இப்போ இந்தியால இருக்கிற அந்த ஆர்சி ஃபேன்ஸ் அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. ஸ்டார்க் ஜெய்ஸ்வால் கிட்ட எடுத்த உடனே ரொம்ப குஷியா இருந்திருக்கும் எல்லாருக்கும். எனக்கு என்னமோ இப்போ ஜெய்ஸ்வால் ஆடினாரு, நான் இல்லைன்னு சொல்ல. அவர் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஆடினாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ப்ராப்பரா ஆடணும், ஒண்ணுமே இல்ல. ஹிட்டிங் இன்டென்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் செட்டில் ஆகிட்டு அடிக்கிறாங்க, பிரச்சனை இல்லையே. ஏன் எடுத்த உடனே விக்கெட் எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரீ விக்கெட் மாதிரி கொடுத்துட்டு வர்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. யாருமே அவங்க இன்டென்ட்டோட ஆட மாட்டேங்கிறாங்க. இப்போ பழைய இந்தியன் டீமுக்கும் இந்தியன் டீமுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இது வந்து எப்படி சொல்றது, நம்ம கேப்டன்சியை பிளேம் பண்றதா இருக்கட்டும், பட் அது கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் பிளேயர்ஸ்க்கு அந்த இன்டென்ட்டே இல்ல அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஈஸியா வாக்கிங் விக்கெட் மாதிரி போயிட்டு இருக்காங்க, வராங்க போறாங்க. ஆனா கேஎல் ராகுல் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணுங்க சத்தியமா. நம்ம எல்லாருமே பேஷ் பண்றோம் இது வரைக்கும். நம்ம கோலியை பேஷ் பண்றோம், ரோஹித்தை பேஷ் பண்றோம், ஏன் கில்ல கூட பேஷ் பண்றோம். ஆனா மெயினா பண்றது கேஎல் ராகுல். என்ன நடந்தாலும் கேஎல் ராகுல் பிளேம் பண்ணிடுறோம். ஆனா லிட்டலா டீம் ப்ராப்பரா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல கேரி பண்றது அவர் தான். இப்போ அவருக்கு தெரியும் எப்போ ஆடணும் எப்போ ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அவரோட அந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணுங்க. இப்போ இதே மாதிரி கேஎல் ராகுல் பண்றாங்க. ஆனா பண்ட் பண்ணாங்களா? இன்னைக்கு பண்ட் எவ்வளவு என்ன மாதிரி ஒரு போராட ஆடினாரு நம்ம பார்த்தோம். நம்ம ஏன் எப்படி சொல்றது, இப்போ நீங்க பிளேம் பண்றீங்கன்னா எல்லாரையுமே தான் பிளேம் பண்ணி ஆகணும். ஏன் ஒருத்தர் மட்டும் பிளேம் பண்றீங்கிறதா கேள்வி. நம்ம இப்போ நியூசிலாந்து டெஸ்ட் எவ்வளவு கேவலமா நம்ம இது பண்ணோம் அப்படிங்கறத நமக்கே தெரியும். கேஎல் ராகுல் போட்டு எவ்வளவு அபியூஸ் பண்ணோம், கடைசி டெஸ்டா இருக்கலாம் இது பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ப்ராப்பரா இந்த இதுல சேவ் பண்றதே அவர் தான் அட்லீஸ்ட் டீசெண்டா கொஞ்சம் ரன்ஸ் இது பண்ணாரு. மத்த பிளேயர்ஸ் சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறாங்க. 3 பிளேயர்ஸ் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காங்க. அது என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இந்த மாதிரி கஷ்டமா போச்சு நீங்க அதை பார்த்துட்டு. என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். அதாவது எல்லாரும் ஒரு பக்கம் விழுந்துட்டே இருக்கும்போது கேஎல் ராகுல் அவர் கரெக்டாக அந்த டிஃபென்ஸ் ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் பால் ஐ கான்ட்ராக்ட் கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் பேட்டில் டிஃபென்ஸ் வைக்கிறார். அவர் லீவ் பண்ணுற டெக்னிக்கும் சூப்பராக இருந்தது. ஃபுல் பேட்டையும் இப்படி தூக்கலை, ஜஸ்ட் அப்படியே அந்த டிஃபென்ஸோட ஆங்கிள்லேயே அந்த பாலை விட்டார் வெளியே. அண்ட் அவரோட கவர் டிரைவ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. இவர் மட்டும் தனி விக்கெட்டில் ஆடுற மாதிரி இருந்தது. நியூசிலாந்து சீரீஸ்க்கு அப்புறம் இவரெல்லாம் வந்து பிளேயிங் லெவனில் யாருமே கன்சிடரே பண்ணல. பட் ஸ்டில் இந்த டெஸ்ட் இப்போ வரைக்கும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. பால் டைம் எடுத்து எந்த பால் அடிக்கணுமோ அடிச்சு சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ஸோ கேஎல் ராகுல் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு அவர் மேல் மட்டும்தான். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ரோஹித் சர்மா இன்னைக்கு வந்திருக்காரு, 6 பால் ஆடி இருக்காரு. இது வரைக்கும் ஆஃப் த மார்க் வரல. பட் ஸ்டில் ரோஹித் சர்மாக்கு இதுதான் ஹை டைம்னு நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அவர் கேப்டன், இந்த மேட்ச் அடிக்கலைன்னா அவருக்கே ஒரு டிசைடிங் மேட்சாக இருக்க போகுது, இது டிசைடிங் இன்னிங்ஸாக இருக்க போகுது. அவர் வந்து ஒரு பிக் ஸ்கோர் அடிச்சே ஆகணும். அதுவும் அவர் கேஎல் ராகுல் கூட நிறைய பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு இது வரைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? கோலி, ரோஹித் இவங்களை பத்தி தான் பேசி ஆகணும். இப்போ இவங்க ஒரு ஹார்டான ஒரு டைம் அண்டர்கோ பண்றாங்கிறது ஓகே, இது எல்லாரும் பிளேயருக்குமே வர்றதுதான். ஒரு ஃபேஸ் கண்டிப்பா டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது இது சகஜம் தான். பட் அது அவங்களை டிஃபைன் பண்ணாதுல்ல. இப்போ அவங்க எவ்வளவு சீக்கிரம் அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குறாங்கன்னு அந்த பிளேயரே அதை டிஃபைன் பண்ணுவோம் தான் சொல்றேன். இப்போ 4 மேட்ச் தோத்துருக்காரு. இப்போ 4 மேட்ச் தோத்துருக்காரு. நியூசிலாந்து 3 தோத்தாச்சு. பும்ரா வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. 4 கேப்டன்சில 4 கேப்டன்சியோட மேட்ச் வரிசையா 4 மேட்ச் தோத்தாச்சு. இட்ஸ் ஹை, லிட்டரலா அது ஹை டைம் தான் சொல்லி ஆகும் இடத்துல. இதான் நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மாக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேபி கடைசி மேட்ச் அவுட் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி ஆகணும் இந்த விஷயத்துல. லிட்டரலா இப்போ கூட ஒரு சான்ஸ் இருக்கு இந்த கேமே திருப்பி போற அளவுக்கு. ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, விக்கெட்ஸ் போயிடுச்சு. அட்லீஸ்ட் they could try for a draw தான் சொல்லி ஆகணும். ஃபாலோ ஆனது தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட். அதான் எக்ஸாக்ட்லி, அதான் இது பண்ண முடியும் நமக்கு இன்னும். அதான் இப்போ எப்படி சொல்றது, எய்தர் நம்ம ரெயினுக்கு ப்ளே பண்ணி ஆகணும், ரெயின் வரணும், வர்ஸ்ட் ரெயினா வரணும், மேட்ச் கேன்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா இந்த 2 பேரும் ஆடி ஆகணும். கேஎல் ராகுல் கூட எனக்கு என்னமோ ஆடுவார் நம்பிக்கை இருக்கு. பட் அதான் ரோஹித் சர்மா இன்னும் ஆஃப் த மார்க் வரல. 0-6 பால்ஸ் தான் ஆடி இருக்காரு. மேபி அவர் ஏதாச்சும் கொஞ்சம் கேரி பண்ண ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இப்போ என்ன கேம் பிளான், அவங்க வந்து வின்னுக்கு போறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆன தவிர்க்கணும். அதுக்கப்புறமா எவ்வளோ ரன்ஸ் முடியுமோ அவ்வளோ அடிச்சுட்டு ஒரு 100 ரன்ஸ் அவங்களுக்கு லீடு இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆன அவாய்ட் பண்ணுறது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ அது வந்து அவங்க ப்ராக்டிஸில் தான் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்கோர் அடித்தே ஆகணும். கேஎல் ராகுல் அதாவது கேஎல் ராகுல் எப்படின்னா அந்த ரெயின் பிரேக் நடுவில் வந்துட்டு போயிட்டே இருந்தது. அதுலேயே நிறைய ரிஷப் பண்ட்லாம் அவுட் ஆனார் அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் லேப்ஸில். பட் கேஎல் ராகுல் அந்த பிரேக்குக்கு வந்து அடுத்த பாலே ஒரு சாலிட் டிஃபென்ஸ் வச்சார். ஸோ அங்கேயே தெரிஞ்சது அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் டே 2 அண்ட் டே 3 வந்து ஒரு மாதிரி இந்தியாவுக்கு சாதகமாக அமையலை. அண்ட்
டே 4 அண்ட் 5 ரெயின் ஃபோர்காஸ்ட் நிறைய இருக்குது. இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ரெயின் வரணும்னு வேண்டிக்கிறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் நடக்கணும், அவ்வளோதான். எனக்கு ரெயின் அப்படிலாம் கிடையாது. யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, டெஸ்ட் மேட்ச் நடக்கணும். ஸோ ரோஹித் சர்மா ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஃபைனல் தாட்ஸ் எதுனா இருந்தால் சொல்லிடுறேன். இதே மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கூட நீங்க விட்டுருங்க, ஃபைனல் குவாலிஃபை ஆகிறத விட்டுருங்க. பட் இந்தியாவோட ஃபார்ம் இதே மாதிரி இருந்தா அது மேபி இல்ல வந்து புது பிளேயர்ஸ் வந்து இது பண்ணணுமா, லைக் ரீப்ளேஸ் பண்ணணுமா, இல்ல இப்போ லைக் எப்படி சொல்றது, இந்த ரிட்டையர் ஆகிற டைம் வந்துருச்சா, இல்ல நமக்கு என்னன்னு எக்ஸாக்டா தெரியல. மேபி எனக்கு என்னமோ இந்தியன் டீமே ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கே என்ன பண்றது தெரியலங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சது இன்னைக்கு இது பண்ணும்போது. பட் எப்படி சொல்றது, அவங்களும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கே தெரியலங்கிற போது நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால ஜஸ்ட் பார்த்துட்டு இது பண்ண முடியும். லைக் அவ்வளவு எப்படி சொல்றது, இத்தனை வருஷம் ஆடி இருக்காங்க, அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, அவங்களே க்ளூலெஸ்ஸா இருக்காங்க போது மேபி அவங்க ஏதாச்சும் பிரேக் தேவைப்படுதா, இல்ல அவங்களோட கேம் பிளான கம்ப்ளீட்டா மாத்தணுமா, இல்ல நமக்கு எக்ஸாக்டா நமக்கு என்னன்னு தெரியல. பட் இதே ஃபார்ம்ல இருந்தா கண்டிப்பா இன்னும் மோசமான சுச்சுவேஷன் தான் கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒன்ஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைட்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட், அதை சொல்லி நம்ம லிட்டலா இத்தனை வருஷம் கடிச்சுக்கிட்டு நம்ம ஒரு ரேங்க் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஒரு டவுன் ஃபாலை ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது எந்த ஒரு ஐசிடி ஃபேனுமே இந்த மாதிரி கண்டிப்பா நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க. சரி, பட் பார்ப்போம் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி கண்டிப்பா இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ணணும்னு நம்புறோம். ஓகே, நம்ம இதே மாதிரி டே 4 அண்ட் 5 ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஜோஷ்வா. பை வியூவர்ஸ். தேங்க்யூ கைஸ்.